எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சந்திரா சார் வரதா இருந்தது. ஒரு சில வேலைகள்னால வேற ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இன்னைக்கு அவர் ஜாயின் பண்ண முடியல. இது இந்த லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் நடந்தது. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்ப. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மெடிடேஷன் போயிடலாம். யாராவது புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எப்படி மெடிடேஷன் பண்றது அப்படின்னு தெரியலன்னா நீங்க வந்து ஒய்ன்னு டைப் பண்ணுங்க. போஸ்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒய்ன்னு டைப் பண்ணுங்க. நாம பண்றது வந்து ஆனாபானாசதி தியானம், மூச்சு விழிப்புணர்வு தியானம். கண்களை மூடிக்கின்னு கையை ஒன்னோட ஒன்று அப்படி கோத்துட்டு மடி மேல வச்சுக்கிறீங்க. சேர்லையோ சோஃபாலையோ உட்காந்து இருந்தாங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் பொசிஷனில் உட்காந்துங்க. முடிஞ்ச உங்களோட அறையை வந்து இருட்டாக்கிங்க. சுவிட்ச் லைட்லாம் ஆஃப் பண்ணிக்க. மெடிடேஷன் பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஆழமான ஒரு அனுபவங்கள் கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவிகரமாக இருக்கும். இந்த மெலாட்டனின்னு சொல்கிற அந்த கெமிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் அறைகளில் இருக்காங்க. எப்பயுமே இந்த மெலாட்டனின்ற கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எதுவும் இல்லை அப்படின்னா அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு அது சாதாரணமாகவே நம்மளோட தூக்கத்தில் மெலாட்டனின் சுரக்க அந்த கெமிக்கல் சுரக்கும் போது நமக்கு தூக்கன்றது வர ஆரம்பிக்கும். நல்ல ஆழமான தூக்கம். ஒரே விஷயம் வந்து கெமிக்கல் நமக்கு வந்து தூக்கம் நல்லா வருது, லைட்டு போட்ட சில பேர் தூக்கம் வரல அப்படின்னா அந்த ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல் வந்து லைட் இருந்துச்சுன்னா அவங்க சுரக்காது. ஓகே, ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்க, கண்ணை மூடிக்கங்க. நம்ம இன்னைக்கு நேராக மூச்சு விழிப்புணர்வு தியானத்துக்கு போவோம். கண்ணில் மூடிக்கங்க. உங்களோட உங்களோட உடம்பை வந்து ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிங்க. எங்கேயாவது ஒரு இறுக்கமாகவோ டைட்னஸாகவோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் மூச்சை விட்டு இழுத்து ரிலாக்ஸாக விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உடலின் உச்சந்தலை முதல்
உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பகுதியையும் மெல்ல மெல்ல ஒவ்வொரு பகுதியாக உங்கள் உடலை தளர்த்திக் கொண்டு எங்கேனும் இறுக்கமாகவோ அல்லது அழுத்தமாகவோ உணர்ந்தால் ஓர் 2 மூச்சை இழுத்துவிட்டு அமைதியான ஒரு மனநிலைக்கு செல்லுங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்து உங்கள் இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு சீரான ஆழமான ஓர் 2 மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் இதயம் துடிப்பதை உணருங்கள். உங்கள் கவனம் முழுவதையும் உங்கள் இதயத்தின் மீது குவியுங்கள். உங்களின் ஆழமான உணர்வுகளுக்கு எல்லாம் இருப்பிடம் இந்த இதயம்தான். உங்கள் இதயத் துடிப்பை உணருங்கள். மகிழ்ச்சியான உங்கள் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான அந்த நிகழ்ச்சியை, அந்த தருணத்தை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அந்த நிகழ்ச்சி, அந்த தருணத்திலே உங்கள் மனதை செலுத்துங்கள். மகிழ்ச்சியான இந்த உணர்வை, அற்புதமான இந்த பேரானந்தத்தை உணருங்கள். உங்கள் மனம் முழுவதும் இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்திலே இருக்கட்டும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுடன் நம்மை இணைப்பது இந்த இதயத்தின் மூலம்தான். அற்புதமான இந்த அன்பை, பேராற்றலை
இந்த உலகத்திற்கு பிரதிபலியுங்கள். அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொண்டு மகிழ்ச்சியான இந்த மனநிலையோடு நாம் ஆனாபானசதி என்னும் தியானத்தை மேற்கொள்வோம். உங்கள் இயல்பான, இயற்கையான, அமைதியான உங்கள் மூச்சுக் காற்றை கவனியுங்கள்.
உங்களை நீங்கள் மறந்து விடுங்கள். உங்களை பற்றிய எந்த சிந்தனையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் கடந்த காலம், எதிர்காலம் அனைத்தையும் மறந்து விடுங்கள். மூச்சை மட்டும் கவனியுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் சிந்தனையில் ஆழ்கின்றதோ
அப்பொழுதெல்லாம் உங்கள் மனதை மூச்சின் மீது கொண்டு வாருங்கள். கவனிக்க கவனிக்க மனம் வெற்றிடமாக மாறத் தொடங்கும். நாம் திடப்பொருள் என்ற நிலையிலிருந்து ஆற்றல் நிலைக்கு செல்லுகிறோம்.
மூச்சை கவனிக்க கவனிக்க நாம் அந்த சூன்ய நிலைக்கு, சுத்தவெளி என்ற அந்த ஒரு நிலைக்கு செல்கிறோம். அது எல்லையற்ற ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு இடம். மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
எண்ணம் எங்கு செல்கின்றதோ, கவனம் எங்கு செல்கின்றதோ, ஆற்றல் அங்கே பாய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மூச்சை மட்டும் கவனியுங்கள்.
நண்பர்களே, நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். இந்த அழகிய பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர், ஆசிரியைகள், ஆசான்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் அறிவாற்றலை மேம்படுத்தி உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் மிகுந்த பங்களிப்பு கொடுத்தவர்கள் மனப்பூர்வமான உங்கள் நன்றியை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும், உங்கள் நண்பர்கள், உங்களோடு பணிபுரிவோர் அனைவருக்கும் உங்கள் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையை மெருகேற்றுவதில் மிகுந்த பங்களிப்பு கொடுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு உதவிய நெஞ்சங்கள், மனிதர்கள், பொருள்கள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் மீன்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள் அனைத்திற்கும் உங்கள் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த உலகத்தை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை மென்மேலும் அழகுபடுத்துகின்றன. மகிழ்ச்சியான இந்த உலகத்திற்கு நன்றியை கூறுங்கள். இந்த நாளில் சந்திக்க போகும் மனிதர்களையும் வரப்போகும் அனுபவங்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இறுதியாக உங்களுக்கு நீங்களே நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த அற்புதமான இந்த தியானத்தை மேற்கொண்டதற்கு மனப்பூர்வமாக நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது, எங்கு சென்றீர்கள், என்ன அனுபவம் வாய்த்தது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். மெதுவாக உங்கள் கண்களை திறந்து கொண்டு இந்த உலகத்திற்கு வாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
அற்புதமான ஒரு தியானம் அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். எப்போவாவது தொடர்ந்து அந்த மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை வற்புறுத்திக்க வேணாம். மெதுவாக உங்களுக்கு எப்போ தோணுதோ நீங்கள் அப்போ நீங்கள் கண்ணை திறந்துட்டு நீங்கள் வரலாம். நாம நேற்று இக்கிகை, அதாவது நேற்று ஆன்மீக நுண்ணறிவை பற்றி பார்த்தோம். எப்படி ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்னு சொல்லக்கூடிய, ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம இந்த திடப்பொருள், இந்த உடல்ன்ற அந்த திடப்பொருள், நம்ம கண்களால் பார்க்குற எல்லாமே திடப்பொருள் அப்படின்ற நம்புற அந்த நிலையிலிருந்து ஆற்றல் நிலைக்கு போகிறோம் தியானத்தில். அப்போ எங்கேருந்து உருவானமோ அங்கேருந்து அந்த ஆற்றல் நிலைக்கு நாம் போகிறோம். இக்கிகை அப்படின்னா என்னன்னா, இந்த ஜப்பான்ல ஒரு ஒரு 2 பேர், அதாவது வந்து ஒரு நகரத்துல ஒரு 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 தீவுல, ஜப்பான்ல ஒரு தீவுல, தீவை பத்தி அங்க இருக்க வாழ்ற சில மக்களை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன, எதுக்கு அவங்கள போய் ஸ்பெசிஃபிக்கா அவங்கள போய் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க மக்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 4ல இல்ல 3ல ஒரு ஒரு ஆள் 90 வயசுக்கு மேல ஈஸியா சராசரியா இருக்கிறாங்க, வாழுறாங்க. இத வந்து ஆராய்ச்சி பண்றவங்க வந்து எப்படின்னா, அவங்க ரொம்ப அந்த 90 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து என்னன்னா, வெறும் 90 வயசு கடக்கிறவங்க வந்து வெறும் வயசு மட்டும் கடக்கல. அவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கிறாங்க. எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையோட நேத்து பார்த்தோம், நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட்ன்றது வந்து வாழ்க்கையோட அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். அது வாழ்க்கையோட அர்த்தம். அந்த அர்த்தம்ன்றது வந்து நம்ம எதுக்கு வாழுறோம்? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஏதோ ஒரு காரணத்த நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், ஸ்கூலுக்கு போனோம், இல்ல அடுத்தது திருமணம் நடந்தது. அடுத்தது மகன், மகள், அடுத்தது வயசாயிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம், அடுத்தது பேர குழந்தைகள். ஓ! இப்படிதான் வாழ்க்கை அப்படின்னா, வெறும் சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் செஞ்சுட்டு இதே இப்படிதான் போறதுன்னா, அதுவும் பத்ரிஜி எப்பயுமே சொல்லுவாரு. அப்ப விலங்கும் அதே தானே பண்ணுது. மனிதனுக்கும் விலங்குக்கும் ஒண்ணும் ஒரு வித்தியாசமே கிடையாது. நம்ம எப்பவுமே ஒரு வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னும்போது, ஒரு காரணத்தோட நம்ம அந்த காரணம் என்ன காரணம்னா இருக்கலாம். பெரிய காரணமா இருக்கணும், இல்ல சின்ன காரணமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த காரணம், அந்த அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாறுபடும். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து எப்படியாவது நான் என்னோட மகனோ, இல்ல மகளோ அவங்கள வந்து படிக்க வச்சா போதும். அவங்க நல்லா படிக்க வச்சாங்கன்னா, அவங்கள ஒரு நிலைமைக்கு நான் வர வரைக்கும். அப்ப அந்த ஒரு இத எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுத்துட்டு அதற்காக அது வரைக்கும் தொடர்ந்து அவங்க சில வேலைகள் வந்து சில சங்கடங்கள் இருக்கும். நெறைய வாழ்க்கையில நெறைய உழைப்புல வந்து நெறைய உழைக்க வேண்டி இருக்கும். நெறைய இது இருக்கும். ஆனா இருந்தாலும், எவ்வளவு இது இருந்தாலும் அது பெருசா தெரியாது. ஏன்னா, அவங்களோட அந்த காரணம் எடுத்துக்கொண்ட காரணம் அதுக்காக
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். சில பேருக்கு அந்த காரணம் இருக்கும். இல்ல எனக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 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 போதை மருந்து எடுத்துட்டு ஒரு தன்னுடைய மகனோ, மகளையோ யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஏதோ அதுக்கு ஆட்பட்டு அந்த பழக்கத்துக்கு ஆட்பட்டு இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் என்னோட இது தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த வீட்ல இந்த மாரி நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம யாரையும் அந்த டைம்ல வந்து அந்த அந்த குடும்பமோ, இதுவோ ரொம்ப ஒரு ஒரு துயரமான ஒரு மனநிலைக்கு போவாங்க. அந்த மனநிலையில இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான மனநிலை. அப்ப அவங்க வந்து கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் அவங்கள கேட்டீங்கன்னா, அவங்களோட காரணம் சில இதுல நான் வந்து இதுக்கப்புறம் என்னோட இது ஏதோ இந்த மாரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு யாருக்கும் இந்த மாரி நிலைமை வரக்கூடாது. அதுக்காக தொடர்ந்து நானு அந்த ஒரு அது சம்மந்தப்பட்டு அதுக்காக தங்களோட வாழ்க்கைய அர்ப்பணிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து சமூகம் சார்ந்த காரணங்கள் இருக்கும். காந்திஜிக்கு வந்து இந்த உலக இந்த 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 நாட்டுக்கு வந்து ஒரு சுதந்திரம் வாங்கி குடுக்கணுன்றது வந்து அவருக்கு ஒரு வாழ்க்கையோட ஒரு அர்த்தம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி அந்த பர்ப்பஸ் அலைன் யுவர் பர்ப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல நோ யுவர் பர்ப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கரெக்ட்டா அந்த டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில அந்த ஒரு வெறுமைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதாவது வந்து ஒரு போர் அடிக்கிறது, ரொம்ப வந்து அந்த என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படின்ற ஒரு இது கிடையாது. நம்ம ஊர்ல பெரும்பாலும் சில இடத்துல வந்து ஓகே 65 வயசு ஆயிடுச்சா, இல்ல 60 வயசு ஆயிடுச்சா, 70 வயசு ஆயிடுச்சா, ஓகே ரிட்டயர்மென்ட். நான் இதுக்கப்புறம். பெரும்பாலும் ரிட்டயர்ட் ஆனவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அதுவரைக்கும் பிஸியா போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை எல்லாமே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியாது. நம்ம நெனச்சுக்கிறோம் ரிட்டயர்மென்ட்னா ரிட்டயர்மென்ட் ஆயிடணும். இந்த ரிட்டயர்மென்ட் செட்டில் ஆயிடணும். ரிட்டயர்மென்ட் ஆயிடணும். இந்த செட்டில் ஆயிடணும். இல்ல ரிட்டயர்மென்ட்ன்றது வந்து கிடையாது ஆக்சுவலா. நம்ம ஒரு வண்டி எடுத்துக்கிறோம். ஒரு வண்டி வந்து அந்த அந்த வண்டி யூஸ் பண்றோம். ஒரு டைமுக்கு மேல அந்த வண்டிக்கு ரெஸ்ட் குடுக்குறோம். இல்ல அந்த வண்டி வந்து ஓகே இதுக்கப்புறம் அது யூஸ் ஆகாது. இதுக்கப்புறம் போதும் நல்லா உழைச்சிருச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வண்டி. பட் நம்மளுடைய உடல், இந்த உடல வச்சு இந்த உடல எடுத்துட்டு நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னும் போது, நம்ம அதே மாரி ஒரு இடத்துல இப்போ ஓகே முடிஞ்சிச்சு உழைச்சிட்டோம், இல்ல முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு அப்படி போட்டுற முடியாது. சொல்லப்போனா தேர் இஸ் நோ ரிட்டயர்மென்ட். உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த இதுல பிடிச்சிருக்குதா? அடுத்தது உங்களுக்கு வேற ஒரு இது பிடிச்சிருக்குதா? அதுக்கு போகணும். நம்மளுடைய ஒரு வெளியில இருக்கிற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அந்த இந்த ஒரு பொருள வச்சு நம்மளோட உடலையும் நம்ம அதே மாரி கம்பேர் பண்ணிக்க கூடாது. இப்ப இந்த இந்த ஜப்பான்ல இருக்கிற இந்த ஒகினாவான்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு ஐலேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமா, மகிழ்ச்சியாவும் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது. சராசரியா அவங்களோட வயசே 90. ஒரு 90க்கு மேல தான். 100, 110 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இருக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு? எப்படி வாழுறாங்க? அவங்களுக்கு மட்டும் இந்த மாரி அப்படின்னு வந்து அவங்க பத்தி ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்துனா, அவங்கள்ட்ட ஒரு 5 விஷயம் காமனா இருக்கு. நீங்களே இப்ப எடுத்துக்கங்க. நம்மளோட குடும்பம் சார்ந்து, நம்மளோட சொந்தக்காரங்க இதுல வந்து எத்தன பேர் வந்து 90 வயசுக்கு மேல இருக்கிறவங்க? ஃபர்ஸ்ட்டு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குலாம் இருப்பாங்க. 90 வயசுக்கு மேல. அப்படியே 90 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இருந்தாலும் வந்து அவங்க சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் அவங்களோட இருக்கணும். ரொம்ப உடல் உபாதைகளால இருந்து அந்த மாரிலாம் இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா, ஒரு 1000 பேர்ல ஒரு ஆள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு. இல்ல ஒரு மொத்தமா வந்து எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்க, உங்களோட ரிலேஷன்ஸ், உங்களோட சொந்தக்காரங்க, சொந்தம் எல்லாமே எடுத்துக்கினா கூட, உங்களோட சுத்தி இருக்க நண்பர்கள எடுத்துக்கினாலும் மொத்தமா ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 1000 பேர் வராங்க, இல்ல 2000 பேர் வராங்கன்னா, அந்த 2000 பேர்ல ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு 4 பேரோ, 5 பேரோ தான் அந்த 90 வயசுக்கு மேல. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா,
4ல ஒருத்தவங்க. 4ல ஒருத்தவங்க. மொத்தமா ஒரு 4 பேர் ஏதாவது ஒரு 4 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 4 பேர்ல ஒருத்தவங்களாவது வந்து 90 வயசுக்கு மேல ஈஸியா இருக்கிறாங்க. இப்ப அந்த 5 விஷயம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு ரிட்டயர்மென்ட்ன்றது கிடையாது. அவங்க தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரிட்டயர்மென்ட்ன்றது அவங்க வந்து அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஐயோ! 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, ரிட்டயர்மெண்ட் இவ்வளோதானே இதுக்கப்புறம் என்ன ஏதாவது பார்த்துட்டு அங்க ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துக்கலாமா? அப்படிலாம் கிடையாது. 90 வயசு ஆயிடுச்சு, 100 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உட்காந்து அவங்களோட இது என்னவோ அவங்கவங்களுக்கான வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிஸியா வச்சுக்கிறாங்க. 2வது ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. ஒண்ணு பிரேயரோ, இல்ல ஒரு ஒரு பிரார்த்தனையோ, இல்ல தியானமோ, ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து உட்கார்ந்து தன்னோட உள்நோக்கி செல்றாங்க. உள்நோக்கி பயணம் பண்றாங்க. டெய்லியும் வந்து ஏதோ ஒரு டைம் ஒதுக்கிக்கின்னு இதெல்லாம் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்றோம்? ஏது பண்றோம்? எதுக்கு பண்றோம்? நம்ம வந்து தியானம் பண்ணா தான் நமக்கு வந்து, ஓ! இது எதுக்கு பண்றோம்? ஏன் பண்றோம்ன்ற தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். 3வது எல்லாரும் வந்து அந்த ஏதோ ஒரு வழியில வந்து இயற்கையோட இணைஞ்சிருக்கிறாங்க. இயற்கையோட இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒண்ணு தோட்டத்தில கார்டனிங் பண்றாங்க, தோட்டத்தில வேலை செய்றாங்க. இல்ல வந்து நேரத்த வந்து அந்த நேச்சர் அந்த இதுல கூட இயற்கையோட போய் உட்கார்ந்து நேரத்த செலவிடுறாங்க. அந்த இயற்கையோட பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஆற்றல் வந்து பல மடங்கா இருக்கும். கூட்டு தியானம், தியானம் தனியா பண்றதுக்கும், கூட்டா குரூப் மெடிடேஷன் பண்றதுக்கும் 3 மடங்கு பவர். பிரமிடு கீழ உட்கார்ந்து பண்ணும்போது 3 மடங்கு பவர். இயற்கையோட உட்கார்ந்து பண்றப்போ, இந்த மாரி இடத்துல பண்ணும்போது 3 மடங்கு பவரா இருக்கும். ஸோ இயற்கையோட அந்த 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 டச் வச்சுக்கிறாங்க. 5வது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு 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 குழுவா இருக்கிறாங்க சமூகத்துல. ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 4, 5 பேர் அவங்களோட தன்ன பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது வந்து அவங்களோட கஷ்டங்கள இந்த மாரி போயிட்டுருக்கு, இந்த மாரி போகுது, இந்த மாரி விஷயங்கள் இருக்குன்னு அவங்களும் அந்த மாரி பேசுறாங்க. அப்படி பேசும்போது ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு அந்த இன்டராக்ஷன்ஸ் அந்த இது இருக்கும்போது, இன்னைக்கு எத்தன பேர் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனாலுமே நானும் பார்க்குறேன். எப்போ பெரும்பாலும் அந்த வெளில போகும்போது, ஃபோன இங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்தாண்ட இடத்துல ஃபோன வச்சுட்டு எதிர்க்க இருப்பாங்க. அந்த ஆர்டர் வர வரைக்கும். இல்ல வேற எங்கேயோ வெளில போறோம்னா அவங்கவங்க ஒரு ஃபோன். ஸோ இவங்க என்னன்னா, அவங்க வந்து மொத்தமா வந்து இந்த மாரி ஒரு கம்யூனிட்டி அவங்களுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிட்டி போயிட்டு அவங்களுக்குள்ள சந்தோஷமா பகிர்ந்துக்கணும். அவங்களோட என்ன இருக்கு விஷயங்கள. அப்படின்னு இருக்கும்போது தன்னோட பிரச்சனையோ வந்து மத்தவங்களோட இதெல்லாம் கேட்கும்போது, தன்னோட பிரச்சனைன்றது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா தெரியும். எனக்கு எத்தனையோ பேர் இது வந்து, இல்ல எனக்கு வந்து எனக்கு திறமைகள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ரிட்டயர்மென்ட்ன்றது வந்து நீங்க எடுத்துக்கூடாது. ஓகே. எனக்கு வந்து நான் நெறைய ஆடிட்டிங் நல்லா பண்ணுவேன். நான் வந்து நல்லா வந்து பேச்சு திறமை இருக்குது. எனக்கு நல்லா வந்து டீச்சிங் பண்ணக்கூடிய இருக்குது. எனக்கு இந்த விஷயங்கள் தெரியும். நீங்க எத்தனையோ என்ஜிஓக்கள் இன்னைக்கு இருக்குது. நீங்க போயிட்டு டீச் பண்ணலாம். உங்களுடைய நேரத்த குடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து எனக்கு எனக்கு இந்த திறமை இருக்குது. நான் இதெல்லாம் நல்லாவே பண்ணுவேன். 30 வருஷமா இத நான் பண்றேன். ஆனா, இப்ப எனக்கு எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து அந்த வாய்ப்ப நீங்க உருவாக்கிக்கலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேலான ஒரு என்ஜிஓக்கள் இன்னைக்கு இருக்குது நம்ம ஊர்ல. ஒவ்வொரு இதுலயுமே அது வந்து டீச்சிங்கா இருக்கட்டும், இந்த லைன்ல இருக்கட்டும், மத்தவங்க சொல்லிக் குடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பிசிக்கலா போயிட்டு நான் வந்து ஏதாவது உதவி செய்யணும், மரம் நடுறது, இல்ல வந்து ஒரு செடிகள் நடுறது, ஏதோ ஒண்ணு வந்து எத்தனையோ இது இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட நேரத்த குடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒருத்தர் வந்து நல்லா வந்து ஒரு ஒரு துறையில நல்லா ஷைன் பண்ணவரு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கும் மேல அனுபவம் இருக்குது. ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நல்ல ஒரு திறமைகள் இருக்குது. நல்ல ஒரு அந்த ஒரு 40 வருஷம் ஒரு ஒரு அனுபவங்கள் அ ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது வந்து அத குடுக்கலாம் மத்தவங்களுக்கு அந்த யூஸ் பண்ணலாம். யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த மாரி வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம ஒரு அர்த்தமான ஒரு வாழ்க்கையா வாழ ஆரம்பிக்கணும். நமக்குள்ள இருக்கிற திறமைகள் என்னன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்குள்ள இருக்கிற யூனிக் அதாவது வந்து நமக்குன்னு சொல்லிட்டு என்ன திறமைகள் ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு திறமைகள் வந்திருக்கிறாங்க. அந்த திறமை வந்திருக்குதுன்னா, ஒருத்தவங்க வந்து நல்லா பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க, ஒருத்தவங்க நல்லா காமெடி பண்ணுவாங்க, இல்ல ஒருத்தவங்க வந்து நல்லா வந்து நடிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமை எதுக்கு வந்திருக்குன்னா, ஒரு காரணத்தோட தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஏதோ ஒரு சும்மா ரேண்டமா வந்தது கிடையாது. ஸோ, அந்த திறமை என்னன்றத நீங்க வந்து பண்ணணும். அந்த திறமை இருக்குதா? உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கா? அத வந்து நீங்க மத்தவங்களுக்கு அத வந்து மத்தவங்களுக்கு பயன்படுற மாரி அத யூட்டிலைஸ் பண்ணணும். சந்திரா சார் வந்து அவரு வந்து நல்ல ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்கள எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஒரு சைடுல தியானம் இத பத்தி இருக்குது. அவரு நெனச்சா வந்து இங்கிலீஷ் எப்படி பேசுறது? அத பத்தி அவரு அது அது சம்மந்தப்பட்ட ஒரு 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 கம்பெனி உருவாக்கியிருக்கலாம். அது சம்மந்தப்பட்டு ஒரு தொழில உருவாக்கியிருக்கலாம். அவருக்குள்ள இருந்த திறமை வந்து ஓகே நம்ம வந்து கார்ப்பரேட்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கிறோம். தலைவர்கள்ல கார்ப்பரேட் லீடர்ஸ் இதெல்லாம் இருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து வேல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு தியானம்ன்றது இருக்குது. 2வது நெறைய அறிவியல் சார்ந்த விஷயங்களோட எடுத்துட்டு போயிட்டு இவங்களுக்கு சொன்னோம்னா, அவருக்கு நெறைய நல்லா பேசணும், நல்லா அந்த டீச்சிங் பண்ற ஒரு திறமை இருக்கு. ஸோ அந்த திறமையோட வந்து ஓகே இந்த இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களும் தியானத்தோட சேர்த்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துன்னு போயிட்டு திருப்பி அவருக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த அந்த கார்ப்பரேட் லீடர்ஸ் இந்த நிறுவனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதனால தான் புத்தா சியோன்றத வந்து உருவானது. ஸோ நமக்குள்ள இருக்கிற யூனிக் டேலண்ட்ன்னு சொல்லக்கூடிய திறமைகள நம்ம வெளில கொண்டு வரணும். அதுக்கு தியானம் நிச்சயமா உதவி செய்யும். மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையோட நோக்கம் வாழ்க்கையோட நோக்கம்ன்றது சந்தேகத்திற்கு இடமின்றி தன்னை அறிவதுதான். எல்லா உயிர்களும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்மால் அதை செய்ய முடியாது. இந்த அறிவு எல்லையற்ற தன்னலமற்ற சேவை. தன்னலமற்ற சேவை. செல்ஃப்லெஸ், பவுண்ட்லெஸ் சர்வீஸ்ன்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. செல்ஃப்லெஸ் சர்வீஸ். வாழ்க்கையோட இத வந்து நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்றது. இப்ப பக்கத்து வீட்லயோ, இல்லன்னா உங்களுக்கு அடுத்தவங்களையோ நீங்க உங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஓகே அவருக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது. அவரு டேப்பா பேசலாம், பேசக்கூடாது. அவரு என்ன பண்ணுவாரு, ஏது பண்ணுவாரு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அவர்ட்ட அவங்க அவங்க கிட்ட நீங்க பேசுறதோ, போகுறதோ, அவங்கள அப்ரோச் பண்றதோ எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். அப்ப அதே மாரி தான் உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா, உங்கள பத்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்காது, நீங்க என்ன திறமை இருக்கு, இதுல நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு இது என்ன மாரி திறமைகள் இருக்கு, இத பத்தி உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா, அத வந்து நீங்க மத்தவங்களுக்கு குடுக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். மகாத்மா காந்தி நம்மள புரிஞ்சுக்கிறது, நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. தன்னலமற்ற சேவை, பவுண்ட்லெஸ் இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு என்ஜிஓ இருக்கு. நீங்க வாலண்டரிங் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்கள பத்தியான சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். எனக்கு முதல் இது வந்து எனக்கு நான் இந்த வாலண்டரிங்ல இது வந்து இந்த புக் கிளப்ல வந்து பேசணும் அப்படின்னும்போது, ஓ! எனக்குள்ள இந்த மாரி ஒரு இது இருக்கா? இந்த மாரி வந்து பேசலாமா? இந்த மாரி வந்து என்னோட ஒரு ஒரு கிரியேட்டிவா நம்ம வந்து ஒரு அ அ ஒரு ஒரு கான்செப்ட்ட பத்தி பேசும்போது நெறையா அது சம்மந்தப்பட்ட ஒரு பிக்சர்ஸ், படங்கள போட்டு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பேன். இதுவும் எனக்குள்ள இருக்குதுன்றது எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. அதுவரைக்கும் எனக்கு தெரியாது. தலாய் லாமா சொல்றாரு. ஆங்கிலத்தில ஐ பிலீவ் தட் வெரி பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டூ பி ஹேப்பி ஃப்ரம் த வெரி கோர் ஆஃப் பீயிங். வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பதுதான். மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறோமோ, அந்த அளவுக்கு மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறோமோ, என்னோட அனுபவத்தில நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, மத்தவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு கன்டென்ட்மென்ட் திருப்தியா ஃபீல் பண்றது. ஒரு வேலைய நீங்க முடிச்சீங்க, ஒரு நாள நீங்க முடிக்கிறீங்கன்னா திருப்தியா ஃபீல் பண்றது. ஒரு நாள நீங்க முடிக்கும்போது திருப்தியா ஃபீல் பண்ணல அப்படின்னா, அந்த நாள் நீங்க ஏதோ வந்து மாத்திக்கணும்னு அர்த்தம் நிச்சயமா. ஒரு நாள் நீங்க காலையில எழுந்துக்கிறீங்க, திருப்பி நீங்க பெட்டுக்கு போய் தூங்கும்போது, அந்த படுக்கைக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து, ஓகே இன்னைக்கு நான் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ண வேண்டிய வேலையோ, நம்ம எல்லாம் நெனச்ச 10 விஷயத்துல 10 விஷயத்த பண்ணியிருக்க முடியாது.
5 விஷயம் பண்ணியிருப்போம் பரவாயில்ல. பட் நம்ம திருப்தியா போய் படுக்கிறோமா அன்னைக்கு நாள், முடிக்கிறோமா அப்படின்றது முக்கியம். அதெல்லாம் இல்லாம அடுத்தவங்களோட நல்லா இருக்கணும்னு எப்படி அந்த சந்தோஷம் மத்தவங்களோட சந்தோஷத்துல மத்தவங்களோட சந்தோஷத்த நம்ம எப்ப நம்ம வந்து மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம எப்ப நம்ம பார்க்குறோமோ, அப்ப வந்து ஏன்னா எப்ப நம்ம மத்தவங்களோட சந்தோஷம் நேத்து ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். நமக்குள் தான் எல்லாம் இருக்கிறார்கள். நம்ம எல்லாமே கனெக்ட் ஆயிருப்போம் அப்டின்னுட்டு. எப்ப நம்ம மத்தவங்களோட விஷயம், மத்தவங்களோட சந்தோஷம், மத்தவங்களோட இதுன்னு பார்க்கும்போது, அந்த மத்தவங்கள நம்மளோட இதுவும் இன்க்ளூடட். மத்தவங்கன்னும்போது வேற யாரும் கிடையாது. அந்த மத்தவங்களோட இதுல, அது வந்து மத்த மனிதர்களோ, இல்ல வந்து ஏதோ ஒரு விலங்கோ, இல்ல ஏதோ ஒரு இதுக்கு நீங்க ஒரு ஒரு விலங்கு நலன் கருதி அதுக்காக நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கத்த எடுத்துட்டு, ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்குவாங்க. அதாவது வந்து ரோட்ல திரியிற சில நாய்கள், இதுக்கெல்லாமே வந்து அதுக்காக தன்னோட நெறைய அ ய அவங்களோட வாழ்க்கைய அர்ப்பணிப்பாங்க. அது நல்லா இருக்கணும். அவங்க அந்த இதுக்காக வந்து ஒரு இது பண்ணுவாங்க. சில பேர் அந்த ரோ ரோட்ல திரியிற அந்த மாடுகளுக்கு, அதுகளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது எடுத்துப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் வாழ்க்கையில. ஸோ எப்ப நம்ம அடுத்த ஒரு மத்தவங்க அப்படின்னும்போது, அந்த மத்தவங்கன்றதுல வந்து நம்மளும் இன்க்ளூடட். நம்மளும் சேர்க்கப்பட்டிருக்கோம். அத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் அவங்களுக்காக வாழலையுமா? நான் என்ன அவங்களுக்காக பண்ணணுமா? அப்படின்னு வந்து நீங்க வந்து எப்ப நீங்க வந்து உங்க ஆத்மார்த்தமா நீங்க அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது, அது வந்து ஒரு எஃபோர்ட்டா நீங்க போட மாட்டீங்க. அது புடிச்சிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில. அது ஏன் நான் மத்தவங்களுக்காக என்ன வாழணும்? மத்தவங்களுக்காக நான் எதுக்கு பண்ணணும்? எனக்காக நான் வாழணும். எனக்காக தானே பண்ணணும். நீங்க அப்படி அங்க வந்து நீங்க எப்ப அது பிடிக்கலையோ, அது வந்து உங்களுக்கு இது இல்லையோ, அப்போ வந்து அது வந்து ஒரு தனிப்பட்டு வந்து ஒரு தெரியும். அதுவும் தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்க வேற, நான் வேறன்ற ஒரு அந்த அந்த ஒன்னஸ் வர ஆரம்பிக்கும். அவங்க வேற, இவங்க வேறன்ற ஒரு இதுலருந்து நீங்க மாறிடுவீங்க. உங்களுடைய குறிக்கோள் மாறும். தீபக் சோப்ரா அப்படின்றவர் வந்து இந்த ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, YouTubeல இருக்கு. நெறைய வீடியோஸ் பாருங்க. லைவ்வா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாரு. ஒரு 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 நூல கட்டிட்டு, அந்த நூல்ல கீழ அந்த ஒரு 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 டாலர் போட்டுட்டு, அந்த அந்த சுத்த சொல்றாரு இப்டி. உங்களுடைய எண்ணமும் எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி நேரா சுத்துதுன்னா, நேரா சுத்தும். கிராஸா சுத்துனா, கிராஸா சுத்தும். அப்படின்றத லைவா அழகா இந்த மாரி நெறைய வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா நெறைய பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்தது. இத பத்தி சொல்றேன். அந்த மாரி நெறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸ்பிரிச்சுவலா நெறையா ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் தனித்துவமான திறமையை மனித குலத்திற்கான சேவையுடன் நீங்கள் இணைக்கும்போது, நீங்கள் தர்மத்தை முழுமையாக பயன்படுத்துகிறீர்கள். உங்கள் நோக்கத்தை அதாவது இப்ப எனக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கங்க. அது வந்து என்னன்னா, இது வந்து எல்லாமே ஃப்ரீயா பண்றோம் அப்படின்னு கிடையாது. நீங்க ஏதோ ஒரு சமூகத்திலருந்து நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க. நான் ஒரு தொழில் பண்றோம், இல்ல ஒரு வேலை பண்றோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எனக்குள்ள நான் நல்லா வந்து இந்த வேலைய செய்யறேன். ஒரு கம்பெனில போறேன். இந்த கம்பெனில வேலை பார்க்குறேன். அதுக்கான ஒரு ஊதியம் கிடைக்குது. அத நீங்க ஆத்மார்த்தமா பண்றீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா பண்றீங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கான இதுக்கு நீங்க வாங்குறீங்களா? இதே ஒரு தொழில் பண்றீங்களா? நீங்க ஒரு ஆத்மார்த்தமா ரொம்ப அனுபவிச்சு சந்தோஷமா, அது மகிழ்ச்சியா அது பண்றீங்களா? உங்களோட திறமைய அதுல முழுசா கொண்டு போறீங்களா? அது முக்கியம். இல்ல எனக்குள்ள இருக்கிற என்னோட நான் அந்த இதுக்கு போறேன். ஏதோ கடனே வாழறேன், ஏதோ போறேன் அப்டின்னா, அது உங்களுக்கு சரியான இது கிடையாது. அப்போ உங்களோட திறமைய நீங்க கண்டுபிடிக்கணும். என்னோட திறமை இந்த இடத்துல கரெக்ட்டா யூஸ் ஆவுதா? அப்டின்றத நீங்க பார்க்கணும். உங்களுடைய திறமைய மத்தவங்களுக்கு குடுக்கும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு காமனான ஒரு விஷயம். மகாத்மா காந்தி உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். பவுண்ட்லெஸ் சர்வீஸ் அதாவது எல்லையற்ற ஒரு சேவை அப்டின்னாரு. தல இல்லாம மத்தவங்கள கேர் பண்றது அப்டின்றாரு. மகிழ்ச்சியாக நம்ம வந்து அவங்களோட அக்கறை காட்டுறோம்னா, நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். இவரும் அதே மனித குலத்துக்கான சேவை பத்தி பேசுறாரு. அப்போ உங்களோட திறமைய வெளில கொண்டு வரணும். இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் சரியா இல்ல. இவரு என்ன சொல்றாருன்னா, பிரம்ம ரிஷி பத்ரிஜி, "பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் ஃபார் எனி பெர்சன் இஸ் டூ லிவ் தி ஹோல் லைஃப் டோட்டலி காம்லி, டோட்டலி கம்ஃபர்டபிளி, டோட்டலி பேஷனேட்லி."
கோர் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஹையஸ்ட் பாசிபிள் என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், என்லைட்டன்மெண்ட். நோ ஒன் நீட்ஸ் டு சஃபர். உடல், மனம், ஆத்மா, இதை பத்தி சொல்றாரு. உடலுக்கு முழு என்ஜாய்மெண்ட், முழு என்ஜாய்மெண்ட் கொடுக்கணும். ஹையஸ்ட் பாசிபிள் என்ஜாய்மெண்ட் இந்த உடலுக்கு. நிறைய புக்கு படிக்கணும். அதுதான் அந்த மனம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். நீங்கள் நல்ல ஒரு புக்கு படிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புக்கு படிக்கும்போது யார்கிட்டயும் அதை ஷேர் பண்ணணுமே, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. உலகமே மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உலகம் அப்படி தான் இருக்கும். நீங்க மாறி இருப்பீங்க. என்லைட்டன்மெண்ட், ஞானம் அடைவது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, கஷ்டம் நடக்குதுன்னா எதுவும் புரியல, ஏதோ ஒரு கஷ்டத்துலேயே ஏதோ அதை பற்றி யோசனை இருப்போம். இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு அது புரிஞ்சுன்னா அந்த அந்த நொடி நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த விஷயத்தில், அந்த விஷயத்தில் நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையோட அர்த்தத்தை நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கணும். கடனே நம்ம வாழக்கூடாது. தெரியலையா, நமக்கு புரியலையா என்ன பண்ணணுன்றது, நீங்கள் தியானம் நிறைய பண்ணுங்க. ஒவ்வொரு நாளை கடத்தக்கூடாது. ஓ இன்னைக்கு போயிடுச்சு, இன்னைக்கு நாள் போயிடுச்சு, இன்னைக்கு நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு மாதம், இன்னும் 2 மாதம், அப்படி நாள் கடத்த. சிவ சிவகுமார் சார் கிட்ட ஒரு திறமை இருக்குதுன்னா, அந்த திறமையை வந்து வெளியில வந்து ஓகே ஐடென்டி தியானம் பண்ணிட்டு அந்த திறமையை வெளில கொண்டு வர. ஓகே இது இதெல்லாம் பண்ண முடியுது, இந்த இதெல்லாம் எனக்குள்ள இருக்குது. அப்போ இந்த இதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு சிம்பிள், அது வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சாம்பாருக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே இருக்குது, பருப்பு இதெல்லாம் இருக்குதுன்னா, ஒரு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கணும்னா, கத்திரிக்காய்லாம் இருக்குன்னா, ஓகே கத்திரிக்காய் போட்டு சாம்பார். இதை நீங்க பண்ணலாம். ஓ இதெல்லாம் இந்தந்த இதெல்லாம் இருக்கு எனக்குள்ள. இந்த ஓகே இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே சாம்பார் வைக்கலாம். இல்ல இதை வச்சு பொரியல் பண்ணலாமா? இல்ல வந்து இது பண்ணலாமா? இதனால இது சாப்பிட்டா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்களா? எனக்கும் இது சந்தோஷமா இருக்குது பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி அங்க நம்ம பண்றோம். இதை நம்ம உள்ள பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம அப்படிதானே நம்ம இப்போ நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. இந்தந்த பொருள்லாம் இருக்கு. ஓ இதை வச்சு இதை பண்ணிடலாம். இதை வச்சு இதை பண்ணிடலாம். இதை வச்சு சாம்பார் பண்ணலாம். இதை வச்சு ரசம் பண்ணலாம். இதை வச்சு இது பண்ணலாம். இதை ஓகே இந்தந்த பொருள்லாம் இருக்கு. இன்னைக்கு இந்த இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இந்த ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம். அதே தான். எனக்குள்ள இந்தந்த திறமெல்லாம் இருக்கு. இந்தந்த இதெல்லாம் இருக்கு. ஓகே இதை வச்சு நம்ம வந்து ஓகே இதெல்லாம் சேர்த்து நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி. அப்ப நானுமே சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்குள்ள இதெல்லாம் இருக்கு. என்னோட இது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிங்க. சந்தோஷமா வாழுங்க. எத்தனை பேர் வந்து இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த புக்ல வந்து இக்கிகைன்ற புக்கு வந்து படிங்க. தமிழ்லையுமே இருக்கு இக்கிகைன்ற புக். இந்த புக்கு பேர் இக்கிகை. நிறைய காய்கறி சாப்பிடுவாங்க. அதுல வந்து மீன்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. வித்யா மேடம் எடுத்தாங்க செஷன். ஆற்றல் எப்படி வந்து காய்கறிகள்லாம் சாப்பிடும்போது எப்படி வந்து அந்த ஆற்றல் எப்படி வருது நமக்கு, என்னென்ன மாதிரி ஆற்றல் அப்படின்றத பார்த்தோம். காய்கறிகளை சாப்பிடும்போது பிளான்ட் பேஸ்ட் டயட், பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ், தாவரம் சார்ந்த அந்த உணவை நம்ம உண்ணும் போது நமக்கு மிகுந்த எனர்ஜி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஷன் நம்ம ஃபார்மில் முடிச்சுக்குவோம். நம்ம நாளை மறுபடியும் சந்திப்போம். யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம உங்களோட கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். ஒரு 10 வினாடிகள் அப்புறம் நீங்கள் அன்மியூட் பண்ணலாம், நீங்கள் கேள்வி கேட்கலாம். யாராவது செஷன் முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீ, நீங்கள் கிளம்பலாம். கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ். சந்தேகங்கள், கேள்விகள், இல்லை உங்களுக்கு அனுபவங்கள் ஏதாவது ஷேர் பண்ணாலும் பண்ணலாம். எஸ் மணிவண்ணன் சார், அட்மிட் பண்ணிருக்கீங்க. நல்ல ஒரு இக்கிகைங்கிற டாபிக் வந்து ரொம்ப பிடிச்ச டாபிக்ங்க. நல்லா இதை விளக்கமா நல்லா புரியுற மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க. உண்மையிலேயே இன்னைக்கு 90 வயசுக்கு மேல இவ்வளவு பேரு. எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேக்குதுங்களா? நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப கேக்குதுங்களா? உங்களுக்கு கேக்குது சார். ஓகே. நவ இட்ஸ் ஓகேங்க. எனக்கு தான் வந்து எஸ் மணிவண்ணன் சார், கேக்குது சார். ஓகே ஓகே. அது இந்த இக்கிகைங்கிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப ஒரு விருப்பமான. எஸ் சார், சொல்லுங்க. இக்கிகைங்கிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப விருப்பமான, ரொம்ப சந்தோஷமான டாபிக்ங்க. 90 வயசுக்கு மேல இத்தனை பேரு சந்தோஷமா வாழ்றாங்கன்னா வித்யா மேடம் கொஞ்சம் நீங்க டேக் கேர் பண்ணுங்க. அவங்க சொல்ற 5 பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸியா அது ஃபாலோ பண்ணலாங்க. இது ஒன்றும் அதுல ஆரிஜின் வந்து நேச்சர் அண்ட் மெடிடேஷன் பிளஸ் பிளான்ட் பேஸ்டு டயட் அண்ட் இதோட குழுவோட இருங்க, எல்லாமே பகிர்ந்துக்குங்க. அதுதான் 5 பாயிண்ட்டுமே சொல்றது. அதை ஒரு நம்மளால முடியும், நம்ம அதை ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப அருமையா ரத்னவேல் இன்னைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சந்திரஸ் சார் நாளைக்கு வராருங்களா இதுல நம்ம குழுவில்? இதுல இன்னைக்கு வரதா இருந்தா சார், இன்னொரு செஷன் ரொம்ப கமிட் பண்ணதுனால இன்னொரு செஷனுக்கு போயிருக்கேன். சரி, ஓகே ஓகே ஓகே. Anyway, it is nice. Yes, sir. நாளைக்கு we are expecting. நாளைக்கு. Okay. Okay, thank you. Thank you, sir. Thank you. Okay, friends. Yes, Priyanka madam. Sir, எனக்கு ஒரு thanks for this meditation and ஒரு சந்தேகம். இந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு லாஸ்ட் 3-4 டேஸ் முன்னாடி இருந்து எனக்கு பாடியிலேயே ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது சார். நான் பர்சனலாக ப்ரானிக் ஹீலிங் என் பாடிக்காக நான் அதை கொடுத்துட்டு இருந்திருந்தேன். அப்போது எனக்கு இந்த பாடியில் நடக்கிற சேஞ்ச் வந்து சொல்லும் போது திடீர்னு உனக்கு என்னாச்சு, என்ன பண்ண அப்படின்னு என்னமோ கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை நான் கொஞ்ச நாளாக மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, மெடிடேஷன் வந்து ஒரு நல்ல விஷயம், ஆனா அந்த எனர்ஜியை நீங்க வாங்கி அதை நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஏதாவது ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைசஸா நீங்க கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாடி வந்து அது ரொம்ப கஷ்டப்படும். அவங்க வந்து சக்ரா பேஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வந்த மாதிரி இருந்தது சார். அதை வாங்கி நீங்க ப்ராசஸ் பண்ணல, அதனாலதான் உங்களுக்கு அந்த சக்ரா வந்து அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி உங்களுக்கு அது ப்ராப்ளமா கூட வரலாம். ஸோ ரொம்ப சிவியர் மெடிடேஷன் திடீர்னு டப்புன்னு அது மாதிரி போக வேண்டாம். என்னடா இது மெடிடேஷனை வேணான்னு சொல்ற மாதிரி இருக்கே எனக்கு அப்படின்னு தெரிஞ்சது. எனக்கு அதனோட புரிதல் இன்னும் நல்லா புரியல. ஒன்று புரிஞ்சது, எனர்ஜி வந்து ஸ்டாக்னேட் இருக்கக்கூடாது, அது வந்து நல்லா ஃப்ளோவில் இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்களா? இப்போதைக்கு இந்த சிவியர் ஃபிசிக்கல் பாடி வந்து கொஞ்சம் நல்லா ஆகிற வரையும், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற வரையும் மெடிடேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். நான் ஒன்றும் ரொம்ப நேரமும் பண்ணலை, எனக்கு அது புரியல. இப்படி ஒரு மெடிடேஷனுக்கு வந்து அது நான் அதை தப்பா எடுத்துக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல. என்னோட புரிதல் அந்த மாதிரி இருக்கான்னு எதுன்னு சொல்ல முடியுங்களா? வித்யா மேடம், உங்களோட கமெண்ட்ஸ். வணக்கம் பிரியாக்கா. வணக்கம். அதாவது வந்து நாம பண்ற இந்த ஆனாபானசதி தியானம் அப்படிங்கறது வந்து ரொம்ப சேஃபான மெத்தடு. ஏன்னா பாக்கி நீங்க சொன்ன மாதிரி பாக்கி தியானத்துல எல்லாம் வந்து பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இன்னொன்னு குண்டலினி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. அதுக்கு வந்து
நீங்க சொன்ன மாதிரி அந்த வாங்குற எனர்ஜியை வந்து வெளியே வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த ஆனாபானசதி தியானத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து வெறும் மூச்சை தான் நம்ம அப்சர்வ் பண்றோம். அப்சர்வ் பண்ணும்போது நல்ல பாசிட்டிவான ஒரு பிரபஞ்ச எனர்ஜியை வந்து நம்ம உள்ள கொண்டுட்டு வரோம். அந்த கொண்டுட்டு வரக்கூடிய அந்த எனர்ஜி நமக்கு என்ன தேவையோ உடல் வளவோ மனம் மூலமாகவோ இல்ல உணர்ச்சிகளுக்கு தேவையோ எது தேவையோ அதை வந்து உங்களுக்கு கரெக்டா ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கறது. அதனால வந்து நம்ம வந்து ஒன்னே நம்ம மத்த தியானத்துக்கும் இதுக்கும் என்னன்னா, நம்ம வந்து சக்ரா பேஸ்டும் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணல. நாம வந்து நார்மலா கண்ணை மூடி கையை கோர்த்து நாம வந்து நம்ம மனதை வந்து காலி ஆக்குறோம். மனதுல எண்ணம் இல்லாம போகும்போது பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகிறோம். அந்த ஒரு பிரபஞ்ச எனர்ஜி தான் நம்ம உள்ள வாங்குறோம். அதனால இது சேஃப் அண்ட் பாசிட்டிவ் மேடம். இதுல வந்து ராதர் இந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணி நிறைய பேர் ஹீல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மைக்ரேன் ஆனவங்களோ இல்ல கேன்சர் கியூர் ஆனவங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமாக இது பண்ணலாம். ரொம்ப சேஃப் ஒன். வந்து நீங்க ஏன்னா எனக்கும் மத்த ஹீலிங் மொடாலிட்டிஸை பத்தி தெரியும். எனக்கும் அந்த இதெல்லாம் நானும் பண்றேன். அதனால வந்து அந்த மொடாலிட்டிஸோட கான்செப்ட் வேற, நாம பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட் வேற. ஓகே, ஓகே, ஓகே மேம். தேங்க் யூ. எனக்கே தெரியுது பாடியில சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு. அது வேற ஏதாவது காரணமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் சரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நாம அதுல புரிதல் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்கறாங்க. அவங்க என்கிட்ட மூச்சை வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா மூச்சு இயக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு. இல்ல மேம், மூச்சோட ஒன்றிணைற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்படி இணைஞ்சிட்டா தப்பில்ல. ஆனா மூச்சை மட்டுமே கவனிச்சிட்டு இருக்கும்போது மூச்சு சம்டைம்ஸ் தாறுமாறா போற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா வேணா அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இல்லையா அப்படிங்கறது டவுட் கேட்கணுங்கிறதுக்காக தான் கேட்டேன் மேம். அதாவது என்னன்னு மேடம் பிரியங்கா, சில தியானத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கவுண்டிங் இருக்கும். 5, 4, 3 அப்புறம் திரும்பி அந்த சைக்கிளை கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க நாம பண்ணக்கூடிய வந்து நம்ம என்னைக்குமே நம்ம கவனிக்கிறோமோ கவனிக்கலையோ அந்த மூச்சு நம்மளோட இருக்கு. அந்த மூச்சு இருக்க கூட தான் நம்ம உயிரோட இருப்போம். ஆனா நாம பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்ன, நம்ம வந்து கவனத்தோட நீ இந்த மூச்சு இருக்கியா, உன்ன நான் கவனிக்கிறேன், எப்படி போயிட்டு வெளியே வர, உள்மூச்சு எப்படி வெளிமூச்சு எப்படி வரேங்கிறது தான் நமக்கு. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபான மெத்தட் மேடம். இதுல எந்த மாதிரியும் வராது. இன்னொன்னு வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுல வந்து சில எனர்ஜிஸ் நமக்கு முன்ன பின்ன வரும்போது கவுண்டர் ஆக்ட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய இருக்கு. ஏன்னா பல வகை தியானம் பல வகை மாதிரி வந்து டீல் பண்றது. அதனால பல வகையாக சொல்லலாம். ஆனா இந்த ஆனாபானசதி தியானத்தை பொறுத்த வரைக்கும் சேஃபா நீங்க எப்ப வேணா பண்ணலாம், எத்தனை தடவை பண்ணி பண்ணலாம். நான் வரத கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு. அந்த டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. அதனால வெளியே கொடுக்குங்கிற எனர்ஜி தேவையில்லை. ஏன்னா நீங்க அங்க போய், ஏன்னா நாமளே வந்து இதுல சொல்ற மாதிரி நாமளே ஆற்றுறது இல்லையா. 99.99% நாம வந்து ஒரு எனர்ஜிங்கிறது நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். அதனால அந்த புரியும் போது நிலையில வந்து உங்களுக்கு வேற மாதிரி எதுவும் ஏற்படாது. Okay, okay, ma'am. Okay. Thank you, ma'am. Thank you. Yeah, thank you. Thank you, Priyanka. Okay. Friends, வேற ஏதாவது கொஸ்டின்கள், கேள்விகள்? எஸ் நல்வி மேடம். அன்மியூட் பண்ணணும் மேடம். மெடிடேஷனுக்கு வந்து பண்ணிட்டேன் மேம். இந்த மெடிடேஷனுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. உடம்பு நல்லா தேவையாயிருக்கு. பட் இன்னைக்கு உட்காரும் போது எனக்கு ஐம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை டியர்ஸ். என் குடும்பத்துக்கு வந்து பல இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதில் என் சிஸ்டர் ஒருத்தர் 2022 தவறி போயிட்டா. அவ வந்து கடவுள் பக்தி எல்லாருக்காகவும், குடும்பத்துல எல்லாருக்காகவும் உடலால உழைச்சிருக்கா, நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அவள்கிட்ட இந்த மாதிரி மொபைல்லாம் கூட கிடையாது. அவ 2 வருஷம் முன்னாடி தவறி போறதுக்கு முன்னாடி இந்த மெடிடேஷன் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவளை காப்பாத்திருக்கலாமோ அப்படின்னு எண்ணம் எனக்கு உட்கார்ந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் எப்படி வெளிவர போறேன்னு தெரியல. இதுல இருந்து சொல்ல முடியல. மனசு அடைக்கிறது. இந்த மெடிடேஷன் முன்னாலே எனக்கு தெரிஞ்சிருந்தா அவளுக்கு தான் கண்டிப்பா அவ செஞ்சிருப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பா. அவள் மீட்டு எடுத்திருக்கலாம். சுகர் ஜாஸ்தி போய் தவறி போயிட்டா. 2-3 இழப்பு ஏற்பட்டிருக்கு. அவள்கிட்ட அதை சொல்லி கொடுத்திருந்தா அவ இருந்திருப்பாளோ. காலத்தின் கட்டாயம் அவ போய் சேர்ந்துட்டா. ஒரு நாள் கஷ்டப்படாம போயிருப்பாளோன்ற ஒரு எண்ணம் மனசுல வருது. எமோஷன்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ பண்ணிட்டு இருக்கா. அவெல்லாம் பண்ணி இவ்வளவு ரொம்ப முடியாம, ஏன் நானே ஒரு எக்ஸாம்பிள்.
2 வருஷம் முன்னால எனக்கு காலம் முடிஞ்சிருக்க வேண்டியது. பகவான் எனக்கு போட்டிருக்காரு போல இருக்கு. தியானம் மூலம் நடராஜன் சார் சொல்லி கொடுத்தாரு அஃபர்மேஷன். நான் நன்னா இருக்கேன்னு சொல்லிக்கோ, எனக்கு எல்லாம் சரியா இருக்கு, என்னால பண்ண முடியும்னு அடிக்கடி ஒரு மெசேஜ் போட வித்யா மேடம் நீங்க சொல்லிருக்கீங்க, ரத்னவேல் சார் சொல்லியிருக்காரு. நிறைய கைடன்ஸ் கொடுத்திருக்காரு. நீங்களும் அதுபடி பண்ணிட்டு வந்து பேசவே தயங்குறவ எதா நினைச்சுப்பாள் எதா நினைச்சு பயந்து இன்னைக்கு என்னன்னு பரவாயில்ல பேசணும்னு தைரியமா வந்து பேசுறேன். இத பல முறை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு இந்த ஏற்பட்ட இந்த மனசு எமோஷன் எப்படி வெளிவர தெரியல. என் தங்க தான் மனசு முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கா. இன்னைக்கு அவ பையன் நல்லா சம்பாதிச்சா நல்லா இருக்கான். எங்க 2 வருஷம் ஆச்சு அவ இல்லையே, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க அவ இல்லையே அப்படின்னு இருக்கு. எனக்கு இன்னைக்கு எப்படி வெளிவர போறேன்னு தெரியல. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதாவது மேடம் ரொம்ப நம்ம நன்றி இந்த செக்ஷனுக்கு. எஸ் மேடம், நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ரெடியா இருக்காங்க அந்த இதுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்துருவாங்க மெடிடேஷன். மெடிடேஷன் வந்து வராங்க அப்படின்னா பத்ரிஜி எப்பவுமே சொல்றதுதான், ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, when the student is ready, master appears அப்படின்னா ஆங்கிலத்தில். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ரெடியா இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாஸ்டர். அதே மாதிரி அந்த சைடும் ஸோ மாஸ்டருமே ஸ்டூடெண்ட்டை தேடுவாங்க. ஓகே, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் சொல்லித்தர முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது சில பேர் ரெடியாக இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நீங்கள் ஒரு நோட்டீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, ரோட்டில் போகிறாங்க, நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறாங்க, வீட்டில் இப்படி போட்டு தூக்கி போட்டு போவாங்க. நம்ம படித்தா படிக்கட்டும், படிக்கலாம் போகட்ட முடியுற மாதிரி. அந்த நோட்டீஸ் மாதிரி இந்த இது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, உங்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அது அவ்வளோ அந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க மட்டும்தான் அவங்களுக்கு ரீச் ஆகும். நம்பர் 1. நீங்கள் சொல்லிக் கொடுக்க உங்களோட இன்டென்ஷன், உங்களுடைய நோக்கம் நான் இருந்திருந்தா நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னா ஓகே, நீங்கள் நல்ல ஒரு இதுதான், நீங்கள் சொல்லிக் கொடுத்துக்கலாம். ஆனால் ஓகே, அவங்களோட எதுவுமே அவங்க சூஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே எதுவுமே தற்செயலாக நடக்கிற விஷயங்கள் கிடையாது. தற்செயலாக நடக்கிற விஷயங்கள் கிடையாது. அதாவது நான் இங்கே போயிட்டேன், இது வந்துட்டேன், அதனால இதோ நடந்துருச்சு. ஒரு விஷயம் எனக்கு இந்த மாதிரி நான் பிறக்கும்போதே, நான் வரும்போது, இந்த உலகத்துக்கு வரும்போது, நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகும்போது இந்த படம் பார்க்கணும், இந்த டிக்கெட் வாங்கிட்டு இவ்வளோதுன்னு உள்ள வரீங்க. அதில் எல்லாமே இருக்குது. திடீர்னு பயம் கொடுக்குற மாதிரியான படமும் இருக்குது, சோகம் கொடுக்குற மாதிரி படம் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அதை சூஸ் பண்ணிட்டு வர்றது நம்ம தான். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய பயணத்தில் இந்த உலகத்திற்கு வரும்போது அவங்க சூஸ் பண்ணிட்டு வராங்க. ஒன்று. ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியிலேருந்து வர்றது அப்படின்னா, நீங்கள் நம்பர் 1 தியானம் மட்டும்தான். தியானம் பண்ணுங்க. அழணும்னு தோணுதா அழுங்க. உள்ள நீங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்களோ, எல்லாமே இருக்குதோ, அதை நீங்கள் அழுத்தி அழுத்தி உள்ள ஒரு விஷயங்களை வச்சிருக்கிறது அது நமக்கு தான் இந்த புரிதல் நமக்கு வரும். நம்ம நேற்றே சொன்ன மாதிரி, முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, ஏன் நடந்தது, எதுக்கு தெரியாதது, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு இல்லாமல், நீங்கள் அந்த உங்களோட பார்வை பறந்து பார்க்கணும். ஓ, இதனால் இது ஒரு நடந்திருக்குன்னா இது ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்குது ஒரு விஷயம். சில பேர் ஏன் ஒரு இந்த மாதிரி ஒரு பிறக்கும் போதே சில கஷ்டங்களோடையோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ரொம்ப உங்களால வராங்க அப்படின்னா, பிறக்கும்போது இந்த குழந்தை சிலது வருதுன்னா அந்த ஆத்மா அந்த இது சூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மாதிரி எனக்கு இருக்கணும். அப்போ மற்றவங்க எல்லாம் என்ன கேர் பண்றாங்களா, என்ன எப்படி இருக்குது, அந்த லவ்னா என்ன, அங்க மற்றவங்க என்ன ஒரு அப்பா அம்மா எப்படி என்ன பாத்துக்கிறாங்க, அந்த இது எனக்கு வேணும் அப்படின்னும் போது அப்படி சில இது தேர்ந்தெடுத்து வராங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணத்தோட வராங்க அப்படின்னும் போது அந்த புரிதல் நமக்கு வரணும். ஸோ அந்த புரிதல் வரும்போது ஓகே, இது ஏன் நடந்திருக்குது, இது எதுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்னுடைய அப்பா நான் என்னோட அவரோட உடல் விட்டு கிளம்பும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன். அவருக்கு பேரலிஸ் அட்டாக் ஆயிருக்கு. அவருக்கு நான் கேட்டேன், நீங்க என் கூட நீங்க இருங்க கொஞ்ச நாள், நான் தியானம் சொல்லித்தரேன். பிரமிடை அவருக்கு மேல ஹேங் பண்ணி விட்டேன்.
அப்புறம் அவர் என்ன எனக்கு சொன்னாருன்னா, அந்த ஒரு டைம் போயிட்டு ஒரு 2 மாசம் அந்த பிரமிட் மேல தொங்கிட்டு இருந்தது. படுத்த படுக்கையில தான் இருக்காரு. கொஞ்சம் நடந்துட்டு இருந்தாரு நடமாட்டம். பட் அதுக்கப்புறம் படுக்கல. அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த பிரமிட் எல்லாம் ஓரமா இருக்கு. நான் போய் கேட்டேன், "ஏன் இந்த பிரமிட்லாம் இங்க இருக்கு?" அப்படின்னா, "இல்ல இது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னவோ ஒரு மாரி வித்தியாசமா இருக்குது. அது என்னவோ எனக்கு ரொம்ப ஏதோ அ ரொம்ப எனக்கு இரிட்டேஷன் இருக்கிற மாரி இருக்கு. வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டேனாரு. ஓகே அவ்வளோதான். அவங்களோட இது. இன்னும் நம்மளோட பெஸ்ட் என்னவோ நம்ம குடுத்துடணும் மத்தவங்களுக்கு. நம்மளோட பெஸ்ட் என்னவோ நம்ம குடுக்கணும். சொல்றோமா, தியானம் சொல்றோமா, பண்ணுங்க, செய்யுங்க. அதுக்கப்புறம் அவங்க விருப்பம். அது எடுத்துக்கிறதும், எடுத்துக்காததும். நம்ம அவங்கள போய் ஏன் எதுக்கு எடுத்துக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்க சூஸ் பண்ணிட்டு, இல்ல என்னதான் இருந்தாலும் நான் இப்படிதான் வருவேன் அப்படின்றாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பிடுறதுக்கு சொல்றோம். இல்ல இந்த வேணாம், இது நல்லா இருக்காது. இந்த சாப்பாடு சாப்பிட வேணாம். இதுக்கு பதில் இது சாப்பிடுன்னு சொல்றோம். இல்ல நான் சாப்பிட்டு தான் ஆவேன்றாங்க. சரி ஓகே. அவங்க அந்த சாய்ஸ் சாய்ஸ் அந்த டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க அவங்க. அப்படின்னும்போது அதுல நம்ம குறுக்கீடு பண்ணக்கூடாது. ஸோ அவங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி போயிருக்காங்கன்னா, அவங்களோட சாய்ஸ் இந்த மாரி இருக்கணும், இந்த மாரி போகணும். ஓகே. நீங்க தியானம் சொல்லிக் குடுத்திருந்தா இருந்திருக்கலாம். அது ஒரு அதுவும் ஒரு வாய்ப்பு. பாசிபிலிட்டி ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அவ்வளவுதான். ஸோ இப்ப நீங்க வந்து தியானம் பண்றீங்களா? தியானம் பண்ணி முடியிற டைம்ல, நீங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. ஓகே. எங்க இருந்தாலும் இப்ப இன்னும் சொல்லப்போனால் அ வாழ்க்கை வந்து அவங்களுடைய உடல விட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுலருந்து அது வந்து ஒரு வித்தியாசம். அது ஒரு ஒரு உலகம் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இத விட ரொம்ப சந்தோஷமான ஒரு உலகம். மகிழ்ச்சியான ஒரு உலகத்துல இருப்பாங்க. அடுத்த இதுல வந்து என்ன சூஸ் பண்ணணும்? என்ன போகணும்? அடுத்த லைஃப்ல என்ன மாரி அனுபவங்கள் இருக்கு? இதுல நான் என்னென்னலாம் விட்டுட்டேன்? என்னென்னலாம் சரியா பண்ணல? இதெல்லாம் ஒரு பரீட்சையில வந்து ஓகே நம்ம இதுவரைக்கும் போயிட்டோம். ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணல. வேற என்னென்னலாம் பண்ணணும்? வேற என்ன அனுபவங்கள்லாம் இருக்குது? சில பேர் கார் வாங்கணும், இதுல போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏதோ இதுல அ பண்ணாமலே போயிருப்பாங்க. ஓகே. அடுத்த இதுல இப்படியாவது அந்த ஒரு குடும்பம் எங்க இருக்குது? ஓகே. கார் வாங்கணுன்ற ஒரு நோக்கம் அந்த மாரி ஒரு ஒரு குடும்பம் ஏதோ ஒரு இது இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல. அந்த இடத்துல போய் அவங்க பொறப்பாங்க. ஸோ அப்ப இருக்கும்போது ஓகே. அவங்களும் அதுக்கப்புறம் அந்த கார் வாங்கி அத ஓட்டுவாங்க. ஸோ அதனால எது நடந்துட்டு இருக்குதோ அது கரெக்ட்டா தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க சூஸ் பண்ணாங்க. அவங்க இது பண்ணாங்க. நம்ம வந்திருக்கிறோம். நீங்க வந்து உங்களோட இதுல நீங்க நெறைய தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு அழணும்னு தோணுதா அழுங்க. வெளியில என்னென்ன வருதோ எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. ஏன்னா உள்ள நீங்க அத அழிச்சு வச்சிருந்தீங்கன்னா, அது நமக்கு தான் வந்து அது திரும்பி மனதிலிருந்து உடலுக்கு போகும். ஸோ மனதிலிருந்து உடலுக்கு போகும்போது தேவையில்லாத உடல் உபாதைகள்லாம் கொண்டு வரும். ஏன்னா வெளியில வந்தாகணும் எப்படியாவது அந்த விஷயம். மனசுல நீங்க போட்டு வச்சுக்கிறது வெளில வந்தாகணும். நீங்க மனசுலருந்து அழாம நீங்க வந்து ஆ ஐயோ! அழுதா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது. வெளில வந்துடணும். வெளில வந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு ரிலாக்சேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால அத வெளில கொண்டு வந்துடணும். 2வது நீங்க வந்து தெளிவா சொல்லுங்க. நான் இது எங்க இருந்தாலும் நீங்க வந்து அவங்கள வந்து ஆ நீங்க எங்க இருக்கிறீங்களோ, ஓகே. உங்களோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நானு நெறைய நெறைய ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இருந்திருக்கும். உங்களோட தங்கையோட. அந்த மகிழ்ச்சியான தருணங்கள்ல எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மாரி அனுபவங்கள்லாம், இந்த மாரி இதெல்லாம் எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு இதுக்கப்புறம் எங்க நீங்க இருந்தாலும், அந்த இதுல தியானத்த நீங்க எடுத்துக்கங்க. நீங்க எடுத்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எடுத்துக்கங்க. அப்படின்னு நீங்க சொல்லிக்கங்க. அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய எண்ணம், உங்களுடைய இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே ரீச் ஆகும். அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தால். ஓகேங்களா? அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லன்னா, அது எடுத்துக்க முடியாது. ஆனா அதுதான் எப்பயும் சொன்ன மாரி, உங்களுடைய பெஸ்ட்ட நீங்க குடுத்துறணும். நீங்க வந்து நான் என்ன சொல்லக்கூட முடியும்? வீட்ல இருக்காங்களா? அவங்களுக்கு இருக்காங்களா? சொல்லி இப்ப வீட்ல வந்து அவங்க சொல்ற ஞானம் எடுத்துக்கல அப்படின்னா, ஓகே. நம்மளோட இத நம்ம பண்ணிட்டோம். எப்ப நம்ம அந்த குற்ற உணர்ச்சி இது பண்ணியிருக்கலாமோ, இது பண்ணா வந்து அந்த மாரி ஃபீல் பண்றோனோ, ஏதோ நம்ம செய்யாம விட்டுட்டோம் அப்படின்றத. எப்பயுமே நம்ம குற்ற உணர்ச்சியும் வச்சுக்கக்கூடாது. கில்ட்டி கில்ட் இஸ் த கேன்சர் டூ த சோல்ன்னு சொல்லுவாரு. ஸோ கில்ட்டி நம்ம வச்சுக்கூடாது. குற்ற உணர்ச்சி வச்சுக்க வேண்டாம். குற்ற உணர்ச்சி ஓகே. நம்ம நம்ம அந்த சூழ்நிலையில நமக்கு இருந்த அறிவுக்கு, நமக்கு இருந்த அனுபவத்துக்கு நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணோமோ பண்ணிட்டோம். இப்ப நீங்க புரிஞ்சிருக்குது. ஓகே இது பண்ணியிருந்தா அவங்க பெட்டரா இருக்கும். இப்ப ஏன்னா உங்களுடைய உங்களுடைய மனமும், உங்கள இதுவும் அடுத்த ஒரு பக்குவத்துக்கு போயிருக்கு.
உங்களோட புரிதல் கிடைச்சிருக்குது. அடுத்த ஒரு அனுபவம் வந்திருக்குது புதுசா. அதனால உங்களுக்கு இப்ப அந்த ஒரு இது தோணுது. ஓகே. ஸோ அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் காயத்ரி பண்ணிக்கணும். ம். முதல்ல அக்செப்ட் பண்ணீங்க. Okay. நீங்க என்ன பெஸ்ட்டா என்னன்னா பண்ணி எனக்கு ம். எனக்கு அவ தவறி போன 6 மாசம் கழிச்சு தான் எனக்கு இந்த மெடிடேஷன் அறிமுகம் ஆச்சு. அதாவது இன்னைக்குதான் இத்தனை நாள் இல்லாம இன்னைக்குதான் உட்காரும்போது அவ நினைப்புதான் வந்து அலக்கழிச்சுட்டே இருந்தது. கண்ண மூடி உட்கார்ந்தோடனே என் தங்க தான் கண் முன்னாடி வந்து நின்னா. ஐயா அவ இருந்திருந்தா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம சொல்லி கொடுத்துருக்காமே இது இல்லாம எடுத்துன்னு அந்த ஒரு ஃபீலிங் தான். அதுதான் எனக்கு இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஆட்டி படைச்சிருக்கு. அததான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். தியானம் பண்ண 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 என்னன்னா மேல இருந்து அடியில இருந்து எல்லாமே மேல வர ஆரம்பிக்கும். அடியில இருந்து நிறைய Okay. விஷயங்கள் மேல வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மேல வரும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு வீடை க்ளீன் பண்ணும்போது சின்ன சின்ன அழுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் க்ளீன் ஆயிடும். சில அழுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் எடுத்துக்கிறது. சுரண்டணும், நிறைய வேலை பார்க்கணும், ஒரு வாரம் இது பண்ணணும். சில அழுக்கு க்ளீன் பண்றதுக்கு ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது உள்ள வந்து உங்களுக்கு அந்த இது இருக்குது அப்படின்னும் போது எங்கேயோ அதை வந்து ஓகே நம்ம சரி பண்ணிக்கலாமா அந்த இது இருக்கும்போது எல்லாமே அவங்கள பத்தியான இது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மேல வரும் எல்லாமே. ஸோ மேல வரும்போது அதையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ண பண்ண தியானம் பண்ண பண்ண இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே நார்மல் தான். நல்லா நார்மல் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எஸ் சுபஸ்ரீ மேடம். குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஐ வுட் லைக் டு ஷேர். இந்த 18 நாள் 19 நாள் ரெகுலரா வந்து என்னால அட்டென்ட் பண்ண முடிஞ்சது. கரெக்டா 5:15 5:30 போன கிளாஸ்ல கூட சொன்னேன். ஐ வாஸ் ஏபிள் டு கெட் ரெடி. இன்னைக்கு என்னமோ ரொம்ப லேட்டா எழுந்திருந்திருக்கேன். நான் 5:15 எழுந்திருக்க வேண்டியது 6:15க்கு தான் எழுந்திருக்கேன். அப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஐயோ கிளாஸ் மிஸ் ஆயிடுமோன்னு. ஸோ ஜஸ்ட் இன் டைம் டு அட்டெண்ட் த மெடிடேஷன். ஆனா அந்த ஒரு படபடப்பு இருந்ததுனாலயோ என்னவோ தெரியல, எனக்கு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட். அந்த மூச்சை வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ டில் த எண்ட் அந்த பிரம்ம முராரையை பாடுற வரைக்கும் எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வரவே இல்லை. ஸோ ஐ டேக் இட் ஆஸ் an எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது மாதிரியும் நடக்கும். இது மாதிரி அன்பிளான்டா ஏதாவது இருந்தாலும் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து என் கையில இருக்கா இல்லையா இந்த கண்ட்ரோல் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி எழுந்திருக்கிறது லேட் ஆச்சுங்கிறது இஸ் அப்செட்டிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் த்ரூ த டே அப்படின்னு எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு லேர்னிங் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ சார். வண்டர்ஃபுல் மேடம், வண்டர்ஃபுல். எஸ். ஸோ நம்ம ஹார்ட் எலிவேஷன் பண்ணுறதே என்னன்னா நம்மளோட மைண்ட் ஏதோ வேற வேற சூழ்நிலை இருந்திருக்கும். ஒரு படபடப்பு ஒரு இது விஷயங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்மளை வந்து புல் டவுன் பண்ணிட்டு ஏன்னா டைரெக்டாக மூச்சு அப்சர்வ் பண்ணும்போது வந்து இந்த ஹார்ட் எலிவேஷன் பண்ணிட்டு நம்ம வந்து மூச்சு அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் எலிவேஷன் பண்ணும்போது நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையிலுக்கு போகிறீங்க. அப்போ முன்னாடி எப்படி இருந்தீங்களோ வேற தியானம் அதாவது ஒரு 6 மணிக்கு வேற முன்னாடி வந்து ஒரு படப்படப்போ ஏதோ ஒரு விஷயம் போது அந்த டைமில் வந்து ஓகே அந்த ஒரு மகிழ்ச்சியான எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு உள்ளே வரும்போது அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முன்னாடி ஹை பீட்டா அந்த அந்த ஒரு மிட் பீட்டாவில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கூல் டவுன் ஆகிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு வரும்போது அதுக்கப்புறம் இந்த மூச்சை கவனிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ஒன்று பட் இதுவும் ஒரு அனுபவம் தான். ஸோ நம்மளோட வேலை வந்து தியானம் வந்து அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம இது கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. எப்போ நடக்கும்? நம்மளோட வேலை ஒரே ஒரு இது மூச்சை கவனிக்கிறது மட்டும்தான். ஒரு நாள் சிந்தனை அதிகமாக இருக்கும். ஒரு நாள் வந்து மூச்சை கவனிக்கவே முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாகவே அதுவே இருக்கும். இது எல்லாமே நார்மல் தான். இதுவும் ஒரு அனுபவம் தான். ஸோ அப்சர்வ் நார்மல். இந்த ஒரு புரிதல் கிடைச்சிருக்குது உங்களுக்கு. ஓகே எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த டைம் வந்து நீங்கள் அடுத்த நாள் யோசிக்கும் போது அடுத்த நாள் இருக்கும்போது ஓகே இன்னைக்கு நம்ம இதே மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம எழுந்துடணும் அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ எவால்வ் ஆகிட்டு தான் இருப்போம். கான்ஸ்டண்ட்டாக நம்ம எவால்வ் ஆகிட்டு தான் இருப்போம் நம்ம. ஸோ எங்கேயுமே வந்து ஸ்டாக்னேஷன் கிடையாது. ஓகே இன்னும் 2 நாள் பண்ணிட்டோம் பண்ணலையே அப்படின்ட்டு. அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிவு ஒரு அனுபவம் ஒரு அனுபவ அறிவு கிடைக்கும். அதுலேருந்து அடுத்தது நீங்கள் அடுத்த மேலே ஸோ கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. வண்டர்ஃபுல் மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஷேர் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8 மணிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். தியானம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க. எதுவுமே வந்து
நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அத வந்து அவங்க பண்ணணும், போகணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம சொல்றதும், பண்றதும் வந்து சொல்லிக் குடுக்குறதோ, இல்ல வந்து இது பண்றதோ வந்து நம்மளோட ஒரு தர்மா அவ்வளவுதான். மத்தபடி வந்து அவங்க எடுத்துக்கிறதும், எடுத்துக்காததும் அவங்களோட விருப்பம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.